गाइस நாம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கவுண்டர் ஃபீட் டைகூன் இத அவனேஷும் ஐயனா கூட விளையாட போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இந்த கேம் ப்ளே வீடியோக்குள்ள போலாம். गाइस இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேஸ் க்ளைம் பண்ணனும். டேய் உங்க கன்வேயர் பெல்ட் வாங்கணும்னு சொல்றாங்கடா. சைடுல டைகூன் ஷாப்ல போணும்னு காட்றாங்க. ஓகே. டேய் கன்வேயர் பெல்ட் $0 கன்வேயர் 1 வாங்குவோம். கிராஷி பிரிண்டரா? டேய் குப்பையான பிரிண்டரை ஏன்டா தரீங்க? அடாமெண்டல் பேப்பர் பியூரிஃபையர் காசுல என்னடா அது கான்வயர் 1 ஏதோ வாங்க சொல்றான். கிராசி பிரிண்டர். गाइस இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஃபேக் மணி பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி அதை நம்ம வச்சுக்கணும். அந்த ரூல் மட்டும் தான் गाइस தெரியும், வேற எதுவுமே தெரியாது. டேய் என்ன பண்ணா போக போக நம்ம தெரிஞ்சுப்போம். டேய் அந்த பிரிண்டர்ல இருந்து காசு வருதுல, என்னது எப்படிடா அந்த கன்வேயர் பெல்ட் வழியா ஒரு பாக்ஸ்க்குள்ள போகுதுடா. இது ஒரு பேப்பர். அது பாக்ஸ்க்குள்ள போகுது. ஆமா, அது என்ன பண்ணுனே தெரியல. இந்த பாக்ஸ் பக்கத்துல போனா க்ளோஸ் திஸ் பாக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் a new one அப்படினா சரி என்னமோ க்ளோஸ் திஸ் பண்ணாமலே இருக்கலாம். வெறும் ஃபுல்லா கட்டா, அது ஒண்ணு ஃபுல்லா கட்டா. அதுக்கு என்ன வெறும் பேப்பர் வருது, காசு வர மாட்டேங்குது. அதுல அந்த வெறும் பேப்பர்ல நம்பர்ஸ் போட்டிருக்காங்கடா. ஆமா அந்த நம்பர்ஸ் தான் காசு போல. என்னடா 0.02 நம்பர் காட்டுது. அதுக்கு அப்ப நம்ம பேப்பர் பியூரிஃபையர் அந்த மாதிரி நிறைய வாங்கணும் போலடா. எனக்கு காமிக்குதுடா அந்த மாதிரி. ஆமா நான் அந்த பேப்பர் பியூரிஃபையர் வாங்குறேன். நான் வாங்கிட்டேன்டா $0.06க்கு. ஆமா இப்படி இருக்குது. இதுக்குள்ள போனா என்ன பண்ணும்? என்னடா பேப்பர் லைட்டா க்ளீன் ஆயிடுச்சு. என்ன गाइस 0.02 கடிச்சு இப்ப 0.03 கடுது. ஆமா எக்ஸ்ட்ரா ஓ அந்த பேப்பரை நல்லா பியூரிஃபை பண்ணி பண்ணுது गाइस. நீங்க பிரிண்டிங் பிரஸ்னு ஒன்னு இருக்குதுடா. நான் கூட பார்த்தேன், வாங்குற வேண்டியதுதான். என்கிட்ட காசு இருக்குது. சரி ப்ளஸ் வாங்கிட்டேன். அது பண்ணா என்ன வருது பாக்குறேன். நானும் வாங்கிட்டேன். இரு வருது காசு. என்னடா பிரஸ் பண்ணுது காசு வரும்போது? 0.05 அதுக்குள்ள தானே எழுதி. நோட்டுக்குள்ள என்னமோ எழுதுதுடா. மகாத்மா காந்திலாம் பிரிண்ட் பண்ணதுடா. மகாத்மா காந்தி கிடையாதுடா, அது வேற யாரும். என்னமோ அமெரிக்கன் டாலர் மாதிரி. செட்டிங்ஸ் அது மெதுவா வருது गाइस. இந்த இன்னும் மெதுவா வருது. 0.2 பியூரிஃபை பண்ணுது. எக்ஸ்டெண்ட் கான்வயர். எக்ஸ்டெண்ட் கன்வேயர். ஐ திங்க் இந்த கன்வேயர் பெல்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன்டா. எக்ஸ்டெண்ட் போட்டுறணும். அகில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன கார்னு ஏதோ இருக்குதுடா கேம்ல. $0.75. காரா கார் இந்த கேம்ல தரல. டேய் என்னமோ கலர்னு என்னமோ இருக்குதுடா. கலர்னு கிரீன். गाइस என்ன गाइस எக்ஸ்ட்ரா வந்துருச்சுங்க. டேய் டேய் லோ குவாலிட்டி கலர். ஆமாடா கார் ஒன்னு இருக்குடா. டேய் நான் கலர்னு ஒன்னு வாங்குனேன்டா. அது என்ன பண்ணுதுன்னா அந்த நோட்டை கிரீன் கலர் ஆக்குதுடா. எனக்கும் கிடைச்சு லோ குவாலிட்டி. வாங்கிட்டேன்டா. நானும் அதை வாங்கிட்டேன். கிரீன் கலர் அது பெயிண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு லோ குவாலிட்டி. ஓகே गाइस ரியல் மணி மாதிரி இருக்குது அது. गाइस 0.08 அச்சச்சல ரியல் மணியா. நீங்க அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா கிரீன் கலரா இருக்கும். நம்ம நாட்டு 500 ரூபீஸ் நோட்டு கூட கிரீன் கலர்ல தாங்க இருக்கும் गाइस. அதே போல ஆக்குது गाइस அது. நெக்ஸ்ட் லார்ஜ் பிரிண்டர் தான் வாங்கணும். 0.48. லார்ஜ் பிரிண்டர் கார். டேய் காரோட அபிலிட்டியை பார்க்குற. லோட் அப் த பாக்ஸஸ் அண்ட் டிரைவ் தம் ஓவர் டு த பாக்ஸ் டெபாசிட். ஆமா பாக்ஸ் டெபாசிட் எங்கடா பண்ணனும்? தெரியல. நம்ம கார் வாங்கி எப்படிதான் எனக்கு தெரியலடா. டுட்டோரியல் சொல்லி தர மாட்டேங்கிறானுங்க. டுட்டோரியல் வந்தா நல்லா இருக்கும். அதான் டுட்டோரியல் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. டேய் ஐ திங்க் அந்த டெபாசிட் காசு சேர வரைக்கும் இப்போ வெயிட் பண்ண போறோம்டா. அந்த டெபாசிட் எங்க இருக்குதுன்னு நாம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்டா. லார்ஜ் பிரிண்டர் வாங்கிடலாம். நானும் வாங்கிட்டேன். எவ்வளோ நாட்டா கண்டுபிடிக்கிறது. இப்போ இங்க ஒரு பிரிண்டர் வந்துச்சு. அதான்டா நான் 2 பிரிண்டர் இருப்பேன். இந்த பிரிண்டர் ஃபர்ஸ்டே எவ்வளவு கொடுக்குதுன்னா 0.02 டேய் எனக்கு 0.03
இங்க போய் 0.05 இருக்கு. டேய் கார் வாங்குற அளவுக்கு காசு வந்துச்சுடா. கார் வாங்க முடியாத சூப்பர்ரா. வாங்குடா. வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்கி சும்மா ஓடலாமா? கைஸ் கார் வாங்கிட்டேன். சூப்பர் போ. அது அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டுறது தெரியலையே. கார் வாங்கிட்டேன்டா. கார் வாங்கிட்டேன். நான் வாங்க போறேன் வீடு. நானும் வாங்க காசு கச்சிச்சு. இந்த கார் வச்சுட்டு போனா என்ன? டேய் கைஸ் இதுதான் கைஸ் கார். என்ன கைஸ் இது கார் மாதிரியே இல்லை, சும்மா ஓட்டுவோமா? கைஸ் கார் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் 47 போகுது. நம்ம இது அந்த பிக்சர் டெபாசிட்னு ஏதோ இருக்காங்க गाइस. அத நான் தேட போறேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது என்னது? அங்க ஏதோ இருக்குடா. டப்பா மாதிரி ஏதோ சில்வர் கலர்ல இருக்கு. என்னோட பேஸ் பக்கத்துல. அதுல என்ன போடணும்? ஏன்னா அது அப்படியே உள்ள போகுது. இதுக்குள்ள தான் ஐ திங்க் அந்த காசு போடணும். அதுல என்ன போடணுமாடா அப்ப? ஆமா. அப்ப போட்டுறேன்டா. ஐயோ போ. டேய் நானும் பாக்ஸ் அந்த டெபாசிட் தேடுறேன்டா. நானும் கிரீன் கலர் இருக்குது. இப்போ நம்ம அவனிஸோடதும் அயனாரோட பேஸ் எங்க இருக்குன்னு தேடுறோம் கைஸ். கார் இருக்கிறதுனால ஈஸியா போலாம். ஈரா போகலாம். நடந்து போனா மெதுவா போகணும். எங்கடா இருக்கீங்க கைஸ்? இங்கேயும் ஒரு டெபாசிட் இருக்குது. கம் ஆன் லெட்ஸ் கோ. கைஸ் ஐ திங்க் இந்த ஒரு சர்வர்ல நிறைய டெபாசிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கிலே நான் பாத்துட்டேன். நான் வண்டில போறடா. அயனாரே ஹலோடா. அடடா வாடா என் பேசுவோடா. ஹலோ மாப்ள. ஏவா இங்க நான் பிக்சர் டெபாசிட் பண்ணுவேன். ஒத்தையா இருக்கு. உன் பேச பாத்துறேன்டா. டேய் ஒரு டெபாசிட் நானும் பார்த்துட்டேன்டா. ஒரு டெபாசிட் பார்த்துட்டேன். அயனார். அவன் அயனோட தான் ஸ்டீல் பண்ண முடியுமா ஏதாச்சும்? கைஸ் பாருங்க கைஸ், இவன் இதை வச்சிருக்கான். அவன் கார் காணும், ஏன்னா அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ வழி வர தெரியலையே, என்ன பண்ணுது? நம்மளாம் ஏதாச்சும் குத்து மதிப்பா எங்கேயாச்சும் போவோம். டேய் ஐயோ டேய் ஐ திங்க் ஓடி போயிடு. பேஸ் டேமேஜ் பண்ணிட்டாரு. சாமி பேஸ் பக்கத்துல இனிமேல் வரவே மாட்டேன், மன்னிச்சுக்கோ கைஸ். நம்ம அங்க பார்த்தோமோ ஏதோ தெரிஞ்சது கைஸ். அங்க என்னன்னு போய் பார்க்கலாம். கார் ஓட்டியே பாதிது. அங்க ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி போகுது. நான் இது அது என்னது பேஸ் லெவல் 2 போட்டுறேன். டைகூன் லெவல் 2 எனக்கு டுட்டோரியல் சொல்லிட்டாங்கடா. பேஸ் சம்மா. டேய் டைகூன் லெவல் 2 எனக்கும் வருதுடா. எனக்கும் வந்துச்சு. எல்லாத்தையும் படிக்கிறேன். நீ படிக்காத அது ரொம்ப நேரம் ஆகும். நீ அப்படியே மனசுல வச்சுக்கோ. இது அதான் நான் மனசுல தான் சொல்றேன். டுட்டோரியல் சொல்லி தர மாட்டாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் சொல்லி தராங்க. நல்லவங்க கூட எங்களாம். ஆமாண்டா, ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லி தராங்க. ஓ யார் பேசுறது? வேற எவனும் பேசு. செம்மையா இருக்கு. ஏதோ கன்னடம் வாங்கணுமாடா. நம்ம போலீஸ்லாம் ரைட்டுக்கு வருவாங்கடா. நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணாங்க அதிகமா வருவாங்க. நம்ம அவங்கள சுட்டு தரணுமா? என்னடா இது? ஓ இது ஃபேக் மண்டி தானே, அதனாலதான். கைஸ் ஆர்மரின்னு ஒரு இடம் இருக்குது கைஸ். அதுல நம்மளால கன்னு வாங்க முடியுமா? ஆர்மர்லாம் வாங்கலாமா? அதான் கைஸ் நம்மளும் அந்த டுட்டோரியல் பார்க்கலாம். உங்களுக்கும் அந்த டுட்டோரியல்லாம் தெரியணும். கைஸ் டுட்டோரியல் வந்துச்சு. ஹாய் திஸ் டுட்டோரியல். இது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் கொடுக்குமா. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டைகூன்லேருந்து பொருள் வாங்கலாம், டைகூன் ஷாப்லேருந்து. நெக்ஸ்ட் என்ன கடன் பார்ப்போம். மணி எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே போய் ஃபுல் ஆனோடனே நம்ம காரில் போட்டு அதை அந்த போய் அந்த டெபாசிட் மாதிரி ஏதோ மிஷினில் போடலாம். இந்த மாதிரி மிஷினில் போய் போடணுமா? அதான்டா எனக்கு தட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மணியை வந்து இல்லீகலாக பிரிண்ட் பண்ணுறதுனால போலீஸ்லாம் நம்ம பேஸுக்கு வருவாங்களாம் நம்மளை தாக்க. நம்ம வந்து நான் கன்னை வச்சு அவங்களெல்லாம் சாகடிக்கணுமா? யாராச்சும் அதை தாண்டியோ நம்ம வந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்டே ஒரு வால்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுலேருந்து 15% ஆஃப் மணி எடுத்துப்பாங்களாம். அடுத்தது ஆர்மரின்னு ஒரு பார்த்தோம். அங்கே கன்ஸ் எல்லாம் வாங்கலாமா? கீழே இருக்கிற பட்டனை போட்டால் எங்கே இருக்குன்னு காட்டினா நம்மளே கண்டுபிடிச்சிடும். வேணாம். இப்போ ஆர்மர் கூட வாங்க முடியுமா? ஆர்மர் கேட்லாம் அந்த ஆர்மர் ஏரியாலே வாங்க முடியும்.
கில் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. மணிக்கு பதிலாக அதுவும் அந்த பிளேயரு இல்லைன்னா அந்த போலீஸ் எல்லாம் கில் பண்ணால் கில் பாயிண்ட்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு 6 பேர் இல்லைன்னா கன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். கில் பாயிண்ட் யாராச்சும் கில் பண்ணுனா அவங்க எவ்வளோ ரிச்சாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கில்ஸ் பாயிண்ட்லாம் கிடைக்குமா. இப்போ ஒருத்தவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணவங்களோட அடித்தோமா அவங்களோட கில் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய நேரம் விளையாடிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சோண்டு நிறைய கொடுக்கும். அவ்வளோதான். பேஸை பார்த்துட்டேன்டா. மற்றவங்க பேஸுக்கு போய் ஸ்டீல் பண்ணலாமா? ஓ தட்ஸ் இட். பண்ண மாட்டோம். யாருமே பண்ண வேணாமா? Because we are friends. We can steal others. அகிலே உன்னோட கார்னர்ல ஒரு இடம் இருக்கும்ல level 2 அங்க நீ லக்குன ஒரு கன் எடுத்துக்கலாம். ஆமா நான் கிளாக்னு ஒன்று எடுத்துட்டேன். சுடலாமா? டொமில் அத வச்சு கைஸ் பாக்ஸ் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துட்டு போகலாம். இந்த கார் போடணும். இப்போ எனக்கு கேம் ஃபுல்லாக புரிஞ்சிச்சுடா. அந்த டுட்டோரியல்ல வச்சுக்கணும். அந்த டுட்டோரியலில் ஃபுல்லாக புரிஞ்சிச்சு கைஸ். அதாவது என்னென்னா இந்த பாக்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம அந்த காசு எடுக்கலாம். அப்படி பண்ண போலீஸ் ரைடு வருவாங்க. நம்ம அந்த ஒரு கிளாக்குன்னு ஒரு கன்னு இருக்கும். அதை எடுத்து சுடணும். அவ்வளோதானே? அவ்வளவுதான்டா. गाइस நான் வந்துட்டு கால்குலேட்டர் வாட்ச்னு போட்டு ரேடியோன்னு வாங்கிட்டேன்ல. பாட்டு கேக்குதா? ரியலாவே பாட்டுலாம் வாட்சுடா ரேடியோல. ரியலாவே பாட்டு. ரியலாவே பாட்டு சத்தியமா தெரியுமா? ரேடியோ வாங்கி பாத்து போடா. என்ன பாட்டு வேணுமோ போடு. அப்புறமா நான் பாத்துக்கறேன். இவ ஃபர்ஸ்ட் இது போய் அங்க போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு வேற டெபாசிட் இல்ல. டேய் டெபாசிட் பண்ணா எனக்கு $8 $2 கிடைச்சிருக்குதுடா. டோட்டலா இப்போ $8 இருக்குது. இதுக்குள்ள கூட என்ன இருக்குது? இப்போ 4 கைஸ் அதுல காசு திருப்பி நம்மளுக்கு கிடக்குது. ஓ நம்ம ஆல்ரெடி அந்த கன்வேயர்ல இருந்து பிரிண்ட் ஆகி வரணும் கைஸ். அதுல இருந்து காசு கிடைக்கும். ஒரு பாக்ஸ் ஃபில் ஆனோன்னு அதுல இருக்கிற காசை இதுல போட்டா நம்ம அந்த கன்வேயர்ல வந்து காசோட வேல்யூ திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு இந்த மாதிரியோ நல்ல மெத்தடா இருக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு பேஸ் எங்கே இருக்குன்னு தெரிலனா சும்மா ரீஸ்பான் பட்டனை போடுங்க வந்துடுவீங்க. நானே கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. ஆமாம் மோர் கன்வேயர். ஓகே வாங்கிப்போம். இன்னும் கன்வேயர் வந்துச்சு. ஏய் மோர் கன்வேயர் நீ வாங்கிட்டியாடா? டேய் மவுல்டர் பிரிண்டர்னு ஒன்று இருக்குதுடா. ஸ்மால் கன்வேயர் வால்ஸ் வாங்கிடலாம். கன்வேயர்ல ஏதோ இருக்குது. மாடுலர் பிரிண்டர் கைஸ் டைகூன் ரேடியோ இருக்குடா. டைகூன் ரேடியோ இருக்குடா. டேய் மாடுலர் பிரிண்டர்ல என்னடா பண்ணோம் தெரியல. அதுவும் ஒரு பிரிண்டர் தான். கான்ட்ரிகேட்டட் என்ன கரெக்டட் கால்குலேட்டர் வால்ஸ் அகிலே இருடா கருகேட்டன் ஏதோ ஒன்று தெரியல. நம்ம என்ன கிடைச்சா போதும். மோர் மெட்டல் வால்ஸ். கால்குலேட்டர் வால்ஸ்ரா. ஏய் போலீஸ் ரைடு வராங்க எனக்கு. நோதே. ஆமா ஃபர்ஸ்ட் ரைடு. ஐயோ. ஏய் गाइस என்ன இது? இந்த போலீஸ் ரைடு 111. ஓ இந்த டைம் முடிஞ்சாலும் போலீஸ் வருவாங்களா? டேய் போலீஸ் ரைடு எனக்கு வர போறாங்கடா. गाइस லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் போலீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க முடியும். நீங்க கொடுக்குற சப்போர்ட்டால தான் எங்களால சண்டை போட முடியும் கைஸ். அது ஏதாச்சும் டைகன் ஷாப்ல இருந்து வாங்க. என்னங்க டைகன் ஷாப் காலியா இருக்குதா? ஓ மாடுலர் பிரிண்டர் 3 அதுக்கு 6.30 தேவை. பவர் சப்ளையா? ரெடியூஸ் மாடுலர் பிரிண்டர்ஸ் டிலே பை half second. ஓ level 2. ஓ look at the nice paper. டேய் எனக்கு 0.032 கில் பாயிண்ட்ரா. நான் பவர் சப்ளை வாங்க போறேன். வாங்கிட்டேன் கைஸ். இன்னொரு பாக்ஸ் வந்துச்சு. நம்ம இதை போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். போனோம் திரும்படா.
கைஸ் அவனேஷ் அவன் பேசுங்கடா. எங்கேயோ இருக்குது. ஆமா நீ கடல் மாதிரி ஏதாச்சும் பாத்தியாடா? நான் பார்த்தேன்டா. சரி அங்க வரியா? அப்புறமா வரியா கொஞ்ச நாள் கழிச்சு? வரேன்டா. அப்புறமா உன் பேச காட்டு. நானும் வந்து வியூவர்ஸ் காட்டுறேன் உங்களுக்குலாம். இல்லைன்னு லோ கஸ்டமர் கிடைக்குது. டேய் நான் 2 பாக்ஸ் எடுத்துட்டு போறேன்டா. ஏய் நானும் எடுத்துட்டு போனேன். ஐயோ கைஸ் போலீஸ் ரைடு வருது. ரீஸ்பாண்ட் பண்ணிடுவோம். உனக்கு கேட்டுச்சுடா போலீஸ் ரைடாடா உனக்கு? ஆமா போலீஸ் ரைடு தான். கண்ணை தச்சுப்போம். டேய் நான் போய் அடுத்தவங்க பேச திருட போறேன்டா. போடா. ஏய் இங்க எல்லாரும் ப்ரோ பிளேயர்ஸா இருக்காங்க. அதான் ப்ரோ பிளேயர் சார். டேய் டரட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டேன்டா. அது நம்ம பக்கத்துல வந்தாலே சுட்டுறோமா? அதான் கைஸ் இந்த ஒரே ஒரு பயம்தான். அவ்வளோதான் கைஸ் அட்டாக்க முடிச்சாச்சு. என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவனே சார் அந்த கடலுக்கு மட்டும் வரியா? வரேன். இப்போ வா. ஏன்னா நானும் அங்கே தான் இப்போ வரேன். கைஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த பேக் போய் போட்டுடுறேன். வந்துக்குன்னு இருக்கேன். நான் ஏதோ ஒரு கடலுக்கு வரேன். ஏன்னா நான் இந்த பாக்ஸ் மட்டும் டிபாசிட் பண்ணிடுறேன். போடுற வேண்டியதான். உள்ளே போய் தொழலாம். டேய் இந்த கடலாடா இவ்வளோ சின்னதா இருக்குது. சி இருக்கணும்டா. சீன் தான் இருக்குது. எங்க அந்த மாதிரி தான். நம்ம கடையில் ஆல்ரெடி பார்த்தோம் கைஸ். அங்கே போகலாம். இங்கே ஆர்மரின்னு ஒன்று இருக்குதுடா. அந்த ஷாப்பை நானும் பார்த்தேன். அங்கே தான் கன்ஸ் எல்லாம் வாங்கலாமா? ஏதோ ஆர்மரியா? கடலில் தான்ற கடல் பக்கத்தில் தானே இருக்கேன். இரு நானும் அப்படியே கடல் அப்படியே வரேன். கடல் பக்கத்துலேயே வரேன். என்ன கைஸ் இது இங்கோட நின்றுடுச்சு. இவ்வளோ போனால் செத்துருவோம் போல இது. வேணும் சரி நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். இருங்க கைஸ் நம்ம மற்ற பேஸ்லாம் கண்டுபிடிக்கணும். கடல் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒரு அந்த பக்கம் இருக்குமோ? டேய் நான் தேடி பார்த்தேன்டா கிடைக்கவே இல்லடா. பேசு. தேடுறதாவே ஒரு வேலை ஆயிடும் போல இருக்குடா. சரி அதை நம்ம லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். இங்கே இருக்குமோ? சரி இங்கே தேடலாம். இங்கே தான் இங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கைஸ் அது அயனோட நம்ம ஆல்ரெடி அது பார்த்துட்டோம். கைஸ் போலீஸ் ரைடு வேற வருது கைஸ். திருப்பி அங்கே போக தேவையில்ல. அவனே ஆர்மரி நீ பார்த்தியா? சரி ஆர்மரிக்கு வரியா? நான் இங்கே சண்டை போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் சண்டை போடுறதுக்கு வரல. ஓகே மோர் கான்வயர் வாங்கிட்டேன். கைஸ் அவன் இந்த மாதிரிலேருந்து ஏதோ ஒன்று ஏறினா அவன் ஃபோனை காட்டினான். ஸோ நம்ம என்ன இது மேலே ஏறுவோம். இது மேலே நான் ஏறிட்டேன். அந்த ப்ரௌன் கலர் மேலே ஏறு. டேர்ரா நான் சண்டே முடிச்சிட்டேன் வரேன். இங்கே ஒரு ப்ரோ பிளேயரோட பேஸ் இருக்குடா. ஆமாம் அந்த லூக்காவா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பானே. எவனும் தான். எங்கடா இருக்கு? நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு. அவனே சரி டக்குன்னு வாடா. ஆனால் இந்த போலீஸ் ரைட் தாண்டா ஒரு பெரிய தொல்லையாக போயிடுச்சு. சே அதான் அவனே சரி டக்குன்னு வாடா. வண்டியை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டின்னு இருக்கேன். டக்குன்னு போலீஸ் ரைடு வருதுடா. இங்கே எங்கேயாச்சும் ஏய் அங்கேயே வந்து வெயிட் பண்ணுறியா? நான் போலீஸ் ரைடு மட்டும் வச்சுட்டு வரேன். இந்த ரேடியோவில் எதுவுமே பாட்டே போடல. நான் போட்டு விட்ருவோம். ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் தொட்டு விட்ருவேன்.
சுடுறோம் சுடுறோம் சுட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ ஐயோடிங்க இரு பேச வெயிட் பண்ணு. சவுண்டா இருக்குது. நிறைய பேர் வர மாதிரி இல்ல. அன்லிமிட்டட் புல்லட் இருக்கும் போல. பாட்டு கேக்குதா கைஸ்? இந்த பாட்டு தன் 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 தன். சரி இந்த சவுண்ட கம்மி பண்ணு. நான் பண்ணிட்டேன். இரு நான் அங்கேயே தான் வெயிட் பண்றேன், நீ வா. அந்த அந்த பிரவுன் கலர் ரேடியா தானே அந்த ஆறு மாதிரி பக்கத்துல? ஆமா. என் பேஸே ஒரு பிரவுன் கலராக ஒரு ஏரியாவில் இருக்குடா. தரையே ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது. ஏன்னு தெரியல. எந்த கிராஸாக இருக்குது? டெசர்ட் போலருடா. பாலை பண்ணுறதுல நான் சுற்றிட்டு இருக்கேன்டா. ஆனால் வெயிலாவே இல்லை. சீக்கிரம் வா. வர்றது கொஞ்சம் டைம் ஆகும்பா. அவனா என்ன சுடுறான்டா. அடிங்க அடிங்க கொய்யால சாப்பிட. நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதான் செத்துட்டேன். சுவாஹா. நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருந்தேன். இவன் வந்து எங்கேயோ என்ன சுடுறான். சேடா இது அந்த ஏரியாங்க இங்கே தானே பேசுங்கன்னு பார்த்தோம். இதில் திரும்ப அங்கே வெயிட் பண்ண. இது யாரோட? இது என்னடா பண்ணேனே லாஸ்ட் ஆல்ரெடி. 65 ரூபாய்க்கு ஒரு கண்ணு இருக்கு. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைப்பா. கைஸ் இந்த பக்கம் வழியாக தான் வந்தோம் நம்ம. அந்த ஆர்மர் இங்கே தான் இருந்துச்சு. எனக்கும் போலீஸ் ரைடு. ஒரே செகண்ட் மட்டும் வெயிட் பண்றியாடா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றேன். நான் ஆர்மரியில பக்கத்துல வந்துட்டேன்டா. அதோ ஆர்மரியில தான் இருக்கேன். நீ அங்கேயே வெயிட் பண்ண வந்துடுறேன். இன்னும் 10 செகண்ட்ல எனக்கு ரைடு வராங்க. ஏன்னா காருங்கடா. ஏன் காரா? இங்க இருக்குடா. சரி கார்ல ஏறிக்கோ. பேஸ் இருக்கியடா. நானே உன் பேஸை தேடுறேன். சாவடா செத்த பையலே. என்னையாட அடிக்கிற பாரேன். பேஸ் எங்கேயாச்சும் இருக்கும். என்கிட்ட அடி வாங்குறதுலயே ஒருத்த பிறந்திருக்க. சாவடா. நான் பாத்துறேன்டா உன் பேஸ. பாத்துறியா? நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சுட முடியுமா? சுடாத வெயிட் பண்ணு. ஹெல்த் குறைய மாட்டேங்குது. ஹலோ ப்ரோ. How are you? பேஸை காட்டலாம். இந்த மாதிரி மெட்டல் பால்லாம் வச்சுருக்கான். கன்னு கன்வேயரு 3வது கன்வேயர் அங்கே ஒன்று வச்சுருக்கான் கைஸ். இதான் வால்ட்டை ஸ்டீல் பண்ணவும் கூடாது. நம்ம மாதிரி வச்சுருக்கோம். சரி வாங்க கைஸ் ப்ளீஸ். என்னடா அவனோட பாதி மணியை எடுத்துருப்பான்டா. ஜஸ்ட்ல சுத்தமா இங்கட 19 இருக்குடா. வச்சு என்ன வாங்கலாம்? மோர் மெட்டல் வால்ஸ் வாங்கிடுவோம். எனக்கும் மோலு சொல்லுங்களா? இது வாங்கிடுவோம். இது என்ன 6 to 10 யூனிட்ஸ். அதாவது 6 to 10 போலீஸ் வருவாங்க. இன்னும் 10 செகண்ட்ஸில் வராங்க. நொடி மினிட்ஸு நொடி. உங்கள் மண்ணை உங்கள் வாய்க்குள்ளே இந்த புல்லட் விடலான்னு இருக்கேன். கரெக்டாக அது ஏம் பண்ணலாம் வாய்க்குள்ளே. நெத்திலே அடி விடு. நெத்திலெல்லாம் இல்லை. சி கைஸ் வேற கைஸ் இவன் கிஸ் பண்ண வரான். போன போகும். வாயிலே வாங்க கைஸ். வாயிலே புல்லட் போட்டோம் கைஸ். யாரா நீ? எங்கடா போற? அவன் என்னமோ பிரியாணி குடுக்குறேன்னு வந்து புல்லட் தான் வாங்கினான். இவங்கள திருடி இருப்பான். அவ்வளோதான் எல்லாருமே காலிதான். சரி பாக்ஸ் எத்தனை இருக்குது? இத்தனை பாக்ஸ் வந்துருச்சு. ஐயோ
நான் அந்த பாக்ஸை கவனிக்கவே இல்லை, அது பாட்டுக்குன்னு வந்துக்கினே இருக்குது. நான் பாட்டுக்கு அவனேஷ் உன் வீட்டுக்கும் எனக்கு வழி தெரியும், வந்து ஐயனார் வீட்டுக்கும் வழி தெரியும். ஐயனார ஏன்டா பேசவே மாட்டேங்கிற? பயமா இருக்குதுடா, போலீஸ் வந்து அடிச்சு மொட்டமா எடுத்துருவானோன்னு. ஏன்னா கஷ்டமா வரானுங்கடா. ஆமாடா, போக போக கஷ்டமாகுதுடா அப்படியே. எனக்கு வேற ஒரு கண்ணும் இல்ல, அந்த கிளாக்கு. ஏன் அந்த கிளாக் மட்டும் தானே இருக்குது. பிரிண்டர்ஸ் வில் நாட் ஒர்க் இஃப் த பாஸ் லிமிட் வாஸ் ஃபுல். ஏன் நான் தானே ஆயிரக்கணக்கான பாக்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு எப்படி ஃபுல் ஆகும்? பாக்ஸ் கீழே தட்டி விட்டேன்டா. சரிங்க, 4 பாக்ஸ் தான் இல்லை மேக்ஸிமம் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். சரி 4 பாக்ஸே போய் கொண்டு போவோம். எந்தில நிக்குது. நானும் தெரியாம தள்ளி விட்டேன். டேய் நான் 2 பாக்ஸ் இந்த வாட்டி எடுத்துட்டு போறேன்டா. ஏதாவது பில்டிங் பாக்ஸ் அடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இது. ஸ்டேபிளா நிக்குதுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயாயோ என்ன கைஸ் இது, பாதி ரைட்லேயே இப்படி நடக்குது. ஷபா, இந்த போலீஸ் பல்ல தாங்கவே முடியல. சை, அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க இனிமேல். சும்மா சும்மா சீனே வரும். வண்டி ஓட மாட்டேங்குதுடா. ஓடுது. இவங்க போலீஸ் வரதுனால கேமை கொஞ்சோண்டு நல்லா இல்லைடா. இந்த போலீஸ் மட்டும் வராமல் இருந்திருந்தா நல்லா வந்திருக்கும். கைஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மிஸ் பண்ணேன். பக்கத்தில் வந்துட்டோம்ல. பிரிண்டர்ஸ் வில் நாட் இஃப் த ஒர்க் இஃப் நாட் த பாக்ஸ் லிமிட் இஸ் ஃபுல். இப்போ ஃபுல் இல்லையே, ஏன்னா நான் தானே இதுக்குள்ளே போட்டேன். என்னடா நாலா பக்கமா வந்து சுத்திட்டீங்க? ஐயோ, நானும் தான் ஹெட்ஷாட்ல தான் சுத்திட்டு இருக்கேன்ப்பா. செம்மையா ஒர்க் ஆகுது. கைஸ் நம்மகிட்ட இப்போ $10 இருக்குது. ரொம்ப கம்மி. அதுதான் கைஸ் இந்த பாட் எல்லாம் கைஸ் ஸ்பீடா இருக்குறோம். அது பாட்டு இப்ப நான் போட்டேன்னா அப்படியே குடுகுடுன்னு ஓடுறான். செம்ம ஸ்பீடா ஓடுறான்டா. பாத்ரா வலி வந்துற போற. அதான் அவ்வளவு ஸ்பீடா ஓடுறான். ஏய் நம்மளுக்கும் இந்த கன்வேயர் வந்துச்சு, வந்தே போயிட்டோனே. இங்க ஒரு கலரே வர மாட்டேங்குதே, அது வாங்கக்கூடாது. அது இல்லையே வாங்க காசு. ஐயோ கைஸ் பாக்ஸ் இன்னும் ஒன்று இருக்குது. நம்ம இதை முடிச்சுட்டு அந்த பாக்ஸை போய் நம்ம வச்சுட்டு வந்துடலாம். ஓகே गाइस 19.53 இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேடா கைஸ் நான் கொஞ்சம் பாஸ் பண்ண தெரியாம. ஓகே இது ஹெட்ஷாட் அதெல்லாம் ஏன் மக்கள் நேரம் இது பண்ணி கைஸ். ஆனால் இந்த வாட்டி காசு மழையா கொட்டுது கைஸ். 3 பேருமே ஜோடியா சேர்ந்து வராங்க பாருங்களேன். ஆனா 4 பக்கமா ஒண்ணா வராங்கடா. அவ்வளோதான் சத்தாங்க. சரிங்க இந்த பாக்ஸை போயிட்டு என்னடா அது காசு கீழே வந்து கிடக்குது. ஏண்டா காசுக்கு எவ்வளவு மதிப்புன்னு தெரியுமாடா? அதை பற்றி கீழே போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்குள்ள அறிவே இல்லையாடா? எங்களெல்லாம் அறிவு இல்லைடா, மூளையே இல்லைடா. அவங்களோட மண்டையை விட்டு கல் வந்துருச்சு. மண்டையை விட்டு துபாய்க்கே போயிடுச்சு அந்த மூளை. குப்பையில் போட்டாங்க அவங்க மூளையை. ஐயனாரே அது உண்மைதான்றா. அது என்னதுடா? அவங்க கிட்ட மூளையே இல்லை, காசெல்லாம் கீழே போடுறாங்க. சும்மா இது குப்பை மாதிரி கீழே போட்டுட்டு போகிறாங்கடா. இப்போ அதை அப்படியே மறந்துடுச்சுடா. ஏன்டா காமெடி பண்றதே? எனக்கு அந்த ஸ்டீல் பண்றதுக்கு பேஸ் என்னன்னு சொல்றியாடா? யார் பேஸ் ஸ்டீல் பண்ண? லூக்கின்னு ஒருத்தன்டா சர்வர்ல. லூசியோ. ஆமா நான் ஜின்னுடா, பேரு ஜின்னு. அவனிஷ் பேஸ் பக்கத்துல தானே இருக்குது. அவனிஷ் பேஸ் எங்க அப்பா? ஆர்மரி பக்கத்துல இருக்குது. ஆர்மரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே மேல ஒரு ரேம்ப் மாதிரி ஏற இருக்கும். அங்க போ. அங்க இருக்காடா
மாதிரி ஏதோ ஸ்கின் கலர்ல. ஆமாம் இருக்குது. ஹலோ பாஸ் பண்ணிருக்கியா? சரிங்க இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவாங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.